நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள நடிகை கஸ்தூரி நிபந்தனை தளர்வு கோரி மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசியதாக கூறி தொடுக்கப்பட்ட வழக்கில் அவர் சிறை சென்றார். தொடர்ந்து அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கப்பெற்றது. நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த அவர் தற்போது நிபந்தனையை தளர்வு செய்ய கோரி மனுவானது அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். முழு விவரம். வணக்கம். நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள நடிகை கஸ்தூரி நிபந்தனையை தளர்வு செய்ய கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் காலை 10 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் நடிகை கஸ்தூரிக்கு எழும்பூர் நீதிமன்றம் ஜாமீனானது வழங்கியது. அதன் அடிப்படையில் தினமும் காலை 10 மணிக்கு எழும்பூர் காவல் நிலையத்தில் நடிகை கஸ்தூரி கையெழுத்திட்டு வந்திருந்தார். இந்த நிலையில தான் அந்த நிபந்தனைகளை தளர்வு செய்ய கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி எழும்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதன் பிறகு நிபந்தனை அடிப்படையில் அவர்களுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டது. அந்த ஜாமீன் வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் இன்று அவர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். என்னுடைய நிபந்தனைகளை தளர்வு செய்ய கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். அதோடைய உத்தரவு இன்று பிறப்பிக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மனுவானது இன்று விசாரணைக்கும் வர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.